இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே நாங்கள் கருத்தோடும் அதை தேடி வாசிக்க, அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், அதை தியானிக்கவும் எங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, உங்கள் வார்த்தை கொண்டு எங்களோடு வெளிப்படுத்துங்க. உம்மை போல நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், உம்மை போல் மாற வேண்டும், உமக்காக ஓட வேண்டும், உமக்காக பிரயாசப்பட வேண்டும், உமக்காக உம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். எங்களை இரக்கம் பாராட்டுங்க. இந்த நாளை வேலையை உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:7 மைக்கில் வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துவங்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார், சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவனுடைய வழி யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மனுஷனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசுக்கு நாம் அந்த வழியை அதன் மாதிரி இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு மட்டும் நம்முடைய வழி என்ன பண்ணோம்? பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், மனுஷனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது, சாத்தானுக்கு பிரியமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் கவனமா கேட்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்தால் அவருக்கு பிரியமா இருக்கும். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொலோசியர் 1:10 நாம் வாசிக்கும் போது, கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பாருங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு எப்ப பிரியமா இருக்குன்னா, சகலவிதமான நற்கிரிகளமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக. அல்லேலூயா. சகலவித நற்கிரிகளமாகிய கனிகளை தரணும். இரண்டாவது, தேவனை அறிகிற அறிவில் விருத்தடையணும். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? எது பிரியமா இருக்கும்? சகலவிதமான நற்கிரிகளமாகிய கனிகளை தரணும். அப்போ நம்ம கனிகளை கொடுக்கிறோமா? தேவனை அறிகிற அறிவில் விருத்தடையணும். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் கனி கொடுக்கணும். இரண்டாவதாக நீ அறிவில வளரணும். அல்லேலூயா. மூன்றாவதாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை குறித்து இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது, நாம் என்ன செய்யணும்? சகலவிதமான நற்கிரிகளமாகிய கனிகளை தந்து. அப்போ நல்ல கனிகளை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன பண்றார்? நம்ம அதுக்கு அந்த கனிகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் யாருக்கு? ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம கனி கொடுக்கிற மாதிரி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆவின் கனியில 9 விதமான கனி இருக்கிறது. எத்தனை கனி?
இந்த 9 கனிகளை நாம் கொடுக்க முடிகிறதா? புரியுங்களா? ஏன் நாம் கொடுக்க முடியல கனிகளை? சங்கீதம் 1:2 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் ம். பிரியமாய் இருந்து ம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 3ஆம் வசனம். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. யார் பிரியமா இருக்க முடியும்? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால். புரியுங்களா? அப்போ ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அந்த மனுஷன் தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ண முடியாம பிரியமா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஒரு பிரியமா இருக்கிறான். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுடைய வழிகள் கர்த்தருக்கோ பிரியமா இருக்கும். அல்லேலூயா. அப்படி பிரியமா இருந்தால் அவன் கனி கொடுக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப இரவு பகலும் அந்த வேதத்தை யாரெல்லாம் தியானிக்கிறீர்களோ அவங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அல்லேலூயா. அந்த வேத வாக்கியங்களை நீங்கள் தியானிக்கும் போது அது ஒரு நாள் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ கனி சும்மா வராது. நீங்க இரவும் பகலும் வேதத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை இரவும் பகலும் என்ன பண்ணு? தியானிக்கிற புத்தகம். இந்த புத்தகம் எது? இதுதான் ஆண்டவர் பிரியம். நீ இரவும் பகலும் உட்கார்ந்துட்டுனா அந்த மனுஷன் ஏற்ற நேரத்தை கரெக்டா கனி கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். எரேமியா 17:8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 17:8, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே அந்த வசனத்தை பார்த்தா உஷ்ணம் வருகிறதை காணாமல், என்னது? உஷ்ணம் வருகிறது காணாமல். அப்படின்னா உஷ்ணம்னா என்ன? வெயில். புரியுங்களா? சாதாரண அர்த்தம் உஷ்ணம் என்றால் அது வெயிலை குறிக்கிறது. அல்லேலூயா. அதே ஆவிக்குரிய அர்த்தத்தில் உஷ்ணம்னா என்ன? பாடுகள், உபத்திரம், துன்பம், பலவீனம், குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் வருதுன்னா அதான் உஷ்ணம். அல்லேலூயா. வேதத்தில் யோனான்னு ஒரு மனுஷன் தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. புரியுங்களா? அவனுடைய சரீரத்தை மேல, தலையின் மேல ஒரு வெயில் அடிச்சு பிறகு அவன் சோர்ந்து போயிட்டு என்ன சொன்னா, நான் மறிக்கிறது நல்லது ஆண்டவர் அப்படின்னு. அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த வெயில்ல இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பண்றாங்க? உஷ்ணத்தையே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரீர பிரகாரமா உஷ்ணம் வந்தாலும், புரியுங்களா, அந்த மரம் என்ன செய்யுமா? அந்த கனி பாருங்க என்ன சொல்றாரு, சரீர பிரகாரம் உஷ்ணம் வருகிறதே அது அவனுக்கு காணாமல் போயிடுமா. யாருக்கு? இந்த கனி கொடுக்குறவங்களுக்கு. எவ்வளவுதான் வெயில் அடிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் உபத்திரம் பாடுகள் வந்தாலும் அது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அல்லேலூயா. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்போதும் எப்படி இருக்கும்? பச்சையா இருக்கும். ஆனா உஷ்ணம் அது மேல படும், ஆனாலும் அது பச்சையா இருக்கும். அப்படின்னா என்ன? உங்க மேல உனக்கு எத்தனை பேர் விரோதமா எழுப்பி உங்களுக்கு உபத்திரப்படுத்தினாலும் அதெல்லாம் நீங்க வாங்கிக்கின்னு அது சாதாரணமாவே இருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அது கனி உள்ள ஒரு மரம், அது கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. அது சொல்ல மாதிரி மழை தாட்சியான வருஷத்துலயும் அது என்ன பண்றது? மழையே இல்லை. புரியுதுங்களா? மழையே வரல. அப்போ என்ன பண்ணாது? அது வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்றார். ஒரு மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார் ஆண்டவர். அப்போ யார் அப்படி இருப்பான? அந்த வேதத்தை மேல பிரியமா இருக்கணும். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால்,
ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவங்க சத்துருவுடன் ஆயிடுவாங்க, அவங்களோட சமாதானம் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம வழி சரியில்லாம எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, எங்களுடைய உறவினர்ல அதிகமா எனக்கு என்ன பண்றாங்க, அடிக்கடி என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறாங்க, என்னுடைய மனைவி என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னுடைய கணவர் என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னுடைய உறவினர்ல எங்க மாமியார் அதிகமாக கஷ்டப்படுத்துறாங்க, எங்க மருமக ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். நம்ம ஏன் சொல்றோம்னா நம்முடைய வழி என்ன பண்ணல ஆண்டவருக்கு பிரியமா இல்லாதனால தான் இதெல்லாம் வருது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீங்கன்னா சத்துருவே என்ன பண்றாரு, ஆண்டவர் சத்துருவை கொண்டு வந்து என்ன பண்றாரு, சமாதானப்படுத்துறாரு. அல்லேலூயா. சத்துருவே கொண்டு வந்து சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்து வேதத்துல சில பேரை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்படி யார் இது இப்படி செய்தவங்கன்னு நான் பார்க்கும்போது நீங்கள் அங்கே வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. அங்கே ஆதியாகும் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகும் புஸ்தகத்தில் எந்த வசனம்? 32:6. ஆதியாகும் 32ஆம் அதிகாரம். அந்த நாட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள் என்றார்கள். பாருங்க, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு என்ன பண்றாங்க, உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் வராங்க? 400 பேர் வராங்க ஒரே டைம்ல. யாருக்கு விரோதமா? யாக்கோபுக்கு விரோதமா வராங்க. அவங்க யாருக்கு விரோதமா? யாக்கோபுக்கு விரோதமா. அப்ப யாக்கோபு எப்படி இருந்தாருன்னு நீங்க அதை கவனிக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி இருந்தாரு? ஆதியாகும் 32:28. ஆதியாகும் 32:28 வாசிக்கலாம். 28ங்களா? அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. 32:28 அப்போது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. அப்ப எப்படி இருந்திருக்கிறார் இவரு? சொல்லுங்க. போராடி, மனுஷனோட தேவனோட என்ன பண்றாரு? போராடுகிறார். அது 28:7 வாசிங்க. ஆதியாகம் 28:7. 28:7. யாக்கோப்பு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால் போதும். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து என்ன பண்ணியிருக்கிறான்? வாழ்ந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்பா அம்மாவுக்கு யாக்கோபு எப்படி இருந்திருக்கிறாரு? கீழ்ப்படிந்திருக்கிறாரு. அதனால யாக்கோபுக்கு உண்டான சத்ரு யாரு? யாக்கோபு யார் சத்ரு? ஏசா. இப்ப பாருங்க, ஏசா என்ன செய்யறாரு? ஆதியாகம் 33:4. ஆதியாகம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். பாரு, இப்ப யார் வருது? சத்துரு எங்க வரா? யாக்கோபை நோக்கி வரா. எப்படி வரானா? ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, ஃபர்ஸ்ட் ஓடி வந்து அவனை தழுவி, இரண்டாவது அவனை தழுவி கழுத்தை கட்டி, யாக்கோபு என்ன பண்ற? தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான், இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவன் எப்படி இருந்தா, இவன் தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கிறான்? கீழ்ப்படிந்து அடங்கி பிரியமா வாழ்ந்திருக்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது தேவனோடு மனுஷனோடு போராடுறான். புரியுங்களா? சத்துருக்கிட்ட போய் போராடல. இன்னைக்கு நம்மளுடைய வேலை என்ன? ஏதாவது நான் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பண்றது, இவங்க சரி கிடையாது அப்படின்னு நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னுங்கன்னு என்ன செய்யறோம்? எதிர்க்கிறோம். ஆனா நீ தேவ சமூகத்துல போய் மனுஷனோட தேவனோட போராடி ஜெபித்தனா ஆனா என்ன பண்ணுவாரு? உன் சிறையிருப்பை மாத்திடுவாரு.
அல்லேலூயா. அப்போ போக வேண்டியது இடம் எது? யாக்கோபு எங்க போனா? 400 பேர் வராங்கன்னு சொன்ன பிறகு அவன் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்து என்ன பண்றாரு, 400 பேரோடு வராரு, நீங்க என்ன பண்ணுங்க, நானும் எங்க ஊருக்கு போறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஆட்கள் அனுப்பித்தாங்க அப்படின்னு கேட்டாரு. என்ன செய்தாரு? உங்களுக்கு யாராவது 400 பேர் ரவுடி, 400 ரவுடி உங்க வீட்டை தேடி வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நைட்டோடு நைட்டு வீட்டை காலி பண்ணி அந்த ஏரியாலே இருக்க மாட்டீங்க ஒரு வாரம் வரைக்கும். அப்போ பாருங்க, வேத புத்தகத்துல வேதத்துக்கு படி வாழறங்க நம்ம ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறோம். இரண்டாவது, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி வாழ்ந்தோம்னா நமக்கு யாருமே எதிரியே கிடையாது, பிசாசு தவிர. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, பிசாசு வந்து இயேசுக்குள்ள இருந்தது. எது வரைக்கும் இருந்ததுன்னா, இவன் ஜெபத்துக்கு போகாத நாள் வரைக்கும் இருந்தது. அல்லேலூயா. அப்பதான் யாக்கோபுடைய ஜனங்கள் போய் என்ன பண்றாங்க, அப்படியே ஆட்கள் போய் ஏசகிட்ட ஒப்புராகலான்னு போகிறாங்க. ஆனா அந்த ஏச என்ன பண்றான், 400 பேரோட நான் வருவது, நான் என்ன பண்ணுவேன், யாக்கோபை கொன்றுவேன் அப்படின்னு அவனுடைய பிளான். புரியுங்களா? ஆனா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, அந்த நேரத்தில் கூட இவன் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணியிருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 28-22, ஆதியாகமம் 28-22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசகமாகவும் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். என்ன பண்ணிட்டாரு, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அல்லேலூயா. 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 35:1, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. இவன் ஏசாவுக்கு எதிர்த்து ஓடும் போது ஆண்டவர் தரிசனமாகிறார். ஆண்டவர் யாருக்கு தரிசனமாவாரு? பிரியமா இருக்கிற தரிசனமாவார். வேற அப்புறம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை. அப்போ யாக்கோபு வந்து இருதயத்தில் சுத்தமா இருக்கிறனால தான் ஆண்டவர் தரிசனமாகி என்ன பண்றாரு, எனக்காக என்ன பண்ண, அந்த பேர் என்ன சொல்றாங்க அங்க சொல்ல பாருங்க, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்றார், பலி செலுத்த சொல்றாரு. அப்ப எவ்வளவு அவன் இருதயத்துல சுத்தமா இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ யாக்கோபுடைய நிலைமையை பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க, 35:7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்க, இந்த ஏல் பெத்தேல், பெத்தேல் என்றால் 2 ராஜாக்கள் 2:2 வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 2:2, எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்ப அந்த பெத்தேல் எங்கிருந்து ஆரம்பிச்சது? யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, தரிசனத்துல தன்னை வெளிப்படுத்தி அந்த பெத்தேல் என்ற இடத்துல தான் வானத்தின் வாசல் என்ற பெயர் வந்தது. அந்த பெத்தேல் என்ற இடத்துல தான் இஸ்ரவேல் தேசத்துல தேவன் வந்து என்ன பண்ணாரு, ஒரு ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, யாக்கோபு ஆண்டவர் அவனுடைய தாய் தகப்பனுக்கு பிரியமா இருந்திருக்கிறான், ஆண்டவருக்கு அவன் பிரியமா இருந்திருக்கிறான். புரியுங்களா? அப்போ பிரியமா இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய மாமனார் லாபான் அவனை எப்படியாவது, என்னுடைய சுரூபங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு, வீட்டுல இருந்து எடுத்து போயிட்டேன்னு சொல்லி இந்த யாக்கோபு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அவன் என்ன பண்றான்,
அவன் வரும்போது ஆண்டவர் தரிசனமாகி, யாக்கோபு மேல என்ன பண்ணாது, நீ கை வச்சா உன்னை நான் என்ன பண்ணுவேன், வேறு விதமா மாத்துவேன் அப்படின்னு. அப்போ ஒரு தேவனுக்கு யார் பெரியமே அவன் வாழறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு எப்போதும் துணையா இருப்பார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீங்களா? ஒரு அதிகாரத்தை தியானம் பண்றீங்களா? அந்த அதிகாரத்தை தேடி வாசிக்கிறீங்களா? இல்ல அந்த அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுறீங்களா? இதெல்லாம் வசனம் நமக்கு உள்ள போய் என்ன பண்ணும், ரத்தத்துல கலக்காத வரைக்கும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அல்லேலூயா. இந்த வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல என்ன செய்யணும், ரத்தத்துல கலக்கணும், நம்முடைய ஆவியில கலக்கணும், நம்முடைய ஆத்மாவில கலக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வசனங்கள் ஆவியாக, ஜீவனாக, ஜலமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆவியில இந்த வசனம் போய் கலக்கணும்னா சும்மா கலக்குமா? நீங்க பால்ல சர்க்கரை கலக்குறீங்க, கலந்த பிறகு அப்புறம் சர்க்கரை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பால் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மாதிரி இந்த வசனம் உங்க ரத்தத்தை கலக்குதா? கலக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த வேலை செய்யறதே கிடையாது. அல்லேலூயா. வசனம் ரத்தத்துல கலக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும், நாம ஆராயணும், தியானிக்கணும். அல்லேலூயா. இந்த 2 வேலை சபை செய்யல. அது வரைக்கும் சபை எது வரைக்கும் செய்யலையோ அது வரைக்கும் அவங்களுடைய சுபாவங்கள் என்ன பண்ணும், அவ்வளவு சீக்கிரமாய் மாறாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற கோபம் அப்படியே இருக்கும். சிலவங்க பார்த்து 20 வருஷம் சர்ச்சுக்கு வருவாங்க, வரும்போதெல்லாம் லேட்டா வந்துனே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த சுபாவம் அவங்கள்ட்ட என்ன பண்ணல, லேட்டா வர சுபாவம் மாற மாட்டேங்குது. அல்லேலூயா. சிலவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே யாராவது பார்த்தா டக்குன்னு எரிச்சல் வந்துடும். புரியுங்களா? ஏன் வந்துடுது எரிச்சல்? அவங்களுக்குள்ள எரிச்சல் ஆவி என்ன பண்ணுது, இருக்கும். அல்லேலூயா. அந்த எரிச்சல் என்ற சுபாவத்தை அழிச்சாதான் எரிச்சல் ஆவி உள்ள வராது. புரியுங்களா? நிறைய பேருக்கிட்ட இருந்து ஆவி போயிடுது. நம்ம துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ள அசுத்தாவி நம்ம விட்டு போயிடுது. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போன பிறகு மறுபடியும் திரும்பி அவங்க கிட்ட வந்துடுது. ஏன் வந்துடுது? அந்த ஆவி அவங்க சுபாவம் அப்படியே இருக்கிறதுனால அப்படியே என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள என்ன சுபாவம் நீங்க மறைச்சு வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு டேஞ்சரா இருக்கும். புரியுங்களா? நீங்க அதில் மறைச்சு வைக்கிறதா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதை அழிக்கப்படலைன்னா வசனம் என்ன பண்ண, போய் ஆவியின் பட்டயமாகிய இந்த இருப்புற கருக்குள்ள இந்த பட்டயம் என்ன பண்ணோம், இந்த வசனத்தை அந்த சுபாவத்தை கட் பண்ணி எடுக்கணும்னா இந்த வசனம் உள்ள போய் ரத்தத்துல கலக்காத வரைக்கும் நமக்கு எந்த சுபாவம் மாறாது. அல்லேலூயா. என்னதான் நீங்க முட்டி போட்டு 24 மணி நேரம் தொடர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் எதை காட்டுவார்னா, இயேசு இல்லாம அந்த ஜெபத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ற நீ ஜெபம் பண்ணும் போது இயேசு அந்த வசனம் என்ன பண்ண, அந்த வசனத்தை காட்டிதான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை ஆக்குறாரு. அல்லேலூயா. வசனம் இல்லாம ஆண்டவர் என்ன பண்ண முடியாது, விடுதலை ஆக்க முடியாது. ஏன்னா வசனம் தான் உனக்கு பலனா இருக்கிறது, வசனம் தான் உனக்கு ஆவியின் பட்டயமா இருக்கிறது, வசனம் தான் உனக்கு கேடகமா இருக்கிறது, வசனம் தான் உனக்கு கனியா இருக்கிறது, வசனம் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. இந்த வசனத்தை நான் கேட்டேன், என்னுடைய வேதத்தின்படி வாழ்ந்தேன், இது எனக்கு என்ன உண்டாச்சு, சமாதானம் கொடுச்சு. அப்போ இந்த வசனம் போய் நீ சொல்லலாம், ஒரு ஆத்மா மனம் திரும்பாது. புரியுங்களா? ஊரெல்லாம் போய் பிசாசை துரத்திடுறோம், ஆனால் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் பிசாசு துரத்தும் போதே இயேசு என்ன பண்ணோம், இயேசு சொல்லிதான் பிசாசு துரத்த முடியும். அல்லேலூயா. இயேசு நாம சொல்லாம என்ன பண்ண முடியாது, பிசாசும் ஓடாது. பிசாசு கிரியை அழிப்பதுக்கு இயேசு நாம வேணும். புரியுங்களா? பிசாசு துரத்துவதுக்கும் இயேசு நாம வேணும், பிசாசு துரத்துவதுக்கு இயேசு நாம வேணும், பிசாசினுடைய கிரிகளை அழிப்பதற்கு இயேசுவின் வார்த்தை வேணும். இந்த வார்த்தை கிரியை உள்ள இருக்குது, அந்த கிரியையில அது உக்காந்துக்குது. அல்லேலூயா. உனக்கு என்னென்ன கிரியை இருக்குதோ அந்த ஆவி உன்னை அடிக்கடிக்கு அலக்கழிக்கும். புரியுங்களா? நீ நல்லா இருக்கும்போது திடீர்னு பலவீனம் வந்துடும், திடீர்னு சோறு வந்துடும், திடீர்னு வியாதி வந்துடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மரணம் கூட சந்திக்க செல்லும். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஆவி அடிக்கடி என்ன பண்ணுது, அவங்கள
பலவீனப்படுத்தினே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சுபாவம் இருக்கிற வரைக்கும், வெள்ளம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண எறும்பு அங்கே வந்துனே இருக்கும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, வீடு ஃபுல்லாக வந்து எறும்பு வந்துட்டு இருக்குது, நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்னதே, அவரை என்கிட்ட பைபிள் கிளாஸ் படிச்சுருக்கிறாரு. புரியுங்களா? நான் சொன்னேன், கொஞ்சம் வெள்ளம் வேணால் சக்கரைனா கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க சார். வெள்ளம் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வெள்ளம் அந்த வெள்ளத்துக்கு கொண்டு போய் மாசில் வச்சுட்டு வந்துட்டோம். அப்போ எல்லா எறும்பு என்ன பண்ணிடுச்சு, தானாகவே வெளியே வந்துச்சு. நம்ம எதுவும் அதுக்கு ஜபமே பண்ணல. அல்லையா? என்ன சொல், எறும்புலாம் வெளியே போகிறதுக்காக என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ எப்படி இருக்கும் அவரு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனங்களை நீங்க ஃபர்ஸ்ட் தேடி வாசிக்கணும். நான் வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். அப்படியே நான் சொல்ல, பிதா சொல்லிட்டாரு. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்க. இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பாருங்க. புரியுங்களா? இப்போ நீங்க ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இயேசு சொல்லிட்டாரு அப்படின்னு நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். ஐயோ, என் இயேசு சொல்லிட்டு போனாரே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருன்னு யாருக்கு சொல்லிட்டு போனாரு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு சொன்னாரா, ரட்சிக்கப்படாதவங்க சொல்லிட்டு போயிட்டாரா? ரட்சிக்கப்பட்ட சொன்னாரு, நீ மனவாட்டியா மாறுவதற்கு வேத வாக்கியங்கள் என்ன செய்துக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, வேத வாக்கியங்களை தியானித்து பார்க்கணும். புரியுங்களா? ஒருவன் வேதத்தை ஆராயும் போது அவனுக்கு என்ன உண்டாகுது? ஆராயும் போது நித்திய ஜீவன் கொடுக்கிறாரு. தியானிக்கும் போது கனி உருவாகுது. வேதத்தை தேடும் போது என்ன உண்டாகுது? வாசிக்கலாங்க. ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதாவது அவர் பார்க்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்றார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் தேடு, அப்புறம் நீ தேடு, அப்புறம் அவர் சமீபத்து வருவாரு. வந்தவருக்கு அவர்கிட்ட சொல்லு உன் பிராபலத்தை. நம்ம அவரை தேடுறதே இல்லை, தியானிக்கிறது இல்லை, ஆராயிறது இல்லை. நம்ம இதெல்லாம் செய்யாமையே நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுன்னா என்ன பண்றது இல்லை? பதில் கொடுப்பாரா? ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள்லாம் அழிந்தாதான் நம்ம அவரை போல மாற முடியும். இந்த யாக்கோபு பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து தன்னுடைய தாய் தகப்பன் என்ன பண்ணிக்கிறாரு? கீழ்ப்படிந்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு யார் பிரியமா இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? யாக்கோபை பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தருக்கு யார் பிரியமா இருப்பாங்கன்னு 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அப்போ கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் என்ன பண்ணிக்கிருக்கணும்? நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகள் செய்யணும். அப்போ கர்த்தருடைய கற்பனைகள் தான் என்னது? கற்பனைகள் என்ன? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுவாயாக. புரியுங்களா? இப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? மத்தேயு 27:32 இந்த வசனத்தை எழுதுறாரு. கற்பனைனா என்ன? 22:37 அவனை நோக்கி, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அது அடுத்த வசனம். இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அடுத்தது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பாருங்க, இவ் இரண்டு கற்பனைகளும், ஒன்று நியாயப்பிரமாணம் முழுமையும் அப்படின்னா 5 புத்தகம், இரண்டாவது தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இது இயேசு சொல்றாரு. அப்போ கற்பனைனா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கற்பனைனா என்ன? இந்த நியாயப்பிரமாணம் புத்தகமும் இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களும் இதெல்லாம் என்னவா இருக்கிறது? கற்பனையா இருக்கிறது, ஆண்டோடைய கற்பனையா இருக்கு. இந்த ஆண்டோடைய கற்பனை நம்ம பழைய ஏற்பாட்டில் இருக்கிற 5 புத்தகத்தை போய்
தேடி வாசிருக்கணும். புரியுங்களா? அப்பதான் அந்த கற்பனைகளை அறிய முடியும். அங்க எழுதப்பட்டது நமக்காக என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க அதை அறியல அப்படின்னா அது வரைக்கும் நம்மளோட அன்பு கூற முடியாது முழு இருதயத்தோடு. இன்னைக்கு முழு இருதயத்தோடு அன்பு கூறனா யாரும் அன்பு ஏன் கூறுவதில்லை? முழு இருதயம் அப்படின்னா என்ன? அப்போ ஒரு மனுஷனுக்கு பாதி இருதயம் கூட இருக்குதுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப நீ என்கிட்ட வரும்போது எப்படி வா? அப்ப முழு இருதயம் என்ன சொல்லுங்க. முழு இருதயம் எப்படி இருக்கும்? உருண்டையா இருக்கும். அது எந்த இடத்துலயும் உடைஞ்சிருக்காது. அதான் முழு இருதயன்றதா? முழு இருதயம்னா என்ன சொல்லுங்க. பின்னாடி உட்காந்துக்கிறது முழு இருதயம் என்பது அந்த இருதயத்துக்குள்ள சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கு. புரியுங்களா? இரண்டாவது அந்த அந்த இருதயத்துக்குள் நினைவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இருதயத்துக்குள்ள யோசனைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இருதயத்துக்குள்ள எண்ணங்கள் இருக்கிறது. என்ன இருக்கு? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சிந்தனை, நினைவு, யோசனை, எண்ணங்கள். இந்த நான்கும் கரெக்டா நம்ம ஆலயத்துல உட்காரும் போது உன் சிந்தனையும் வேற எங்கும் போயிடக்கூடாது. ஐயோ நான் கடையில அங்கே இது வாங்கி வந்தேன், ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன், ஏதோ ஒரு பொருள் வாங்கி வந்தேன், அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். இங்க உட்கார்ந்த பிறகு உன்னுடைய சிந்தனைகள் என்ன பண்ணக்கூடாது? வீட்டை நினைச்சிடக்கூடாது. சிலருடைய எண்ணங்கள் இங்க வந்த பிறகு அந்த அந்த சிஸ்டர் நல்லா புடவை வாங்கி கட்டு வந்திருக்கிறாங்க, எனக்கு இல்லையே. புரியுதுங்களா? ஐயோ அவங்க வீடு கட்டிட்டாங்களே. இங்க வந்த பிறகு பல எண்ணங்கள் வரும், எல்லாருமே வரும். ஒருத்தருக்கு இருதயன்னு ஒண்ணு இருந்தா வருமா வராதா? ஒருத்தர் தலைன்னு ஒண்ணு இருந்தா என்ன வரும்? ஒருத்தர் தலைன்னு ஒண்ணு இருந்தா என்ன வரும்? தலை வெளியே வரும். தலைன்னு ஒருத்தர் இல்லைன்னா தான் என்ன பண்ணாது? தலைவலி வராது. அது மாதிரி இருதயம்னு ஒண்ணு இருந்தா அந்த இருதயத்துல எண்ணங்கள் வரும், சிந்தனைகள் வரும், யோசனை வரும், நினைவு வரும். நமக்கு தெரியணும். இந்த நான்கையும் கண்ட்ரோல் பண்றது எது? இந்த சிந்தை கண்ட்ரோல் பண்றது எதுனா, ஒருவனுக்குள் கிறிஸ்து சிந்தை என்றால் அவனுடைய சிந்தனைகள் அங்கேயே இருக்கும், கிறிஸ்துவ பற்றியே சிந்திக்கும். ஒருவனுக்குள் கிறிஸ்துவின் எண்ணங்கள் என்றால் கிறிஸ்துவ பற்றியே என்ன பண்ணுவாங்க? எண்ணின்னு இருப்பாங்க, அதே அவரே யோசித்து இருப்பாங்க. புரியுங்களா? ஒருத்தருக்குள் கிறிஸ்துவின் யோசனை தான் அதே யோசிப்பாங்க. ஒருத்தருக்குள்ள கிறிஸ்துடைய நினைவு இருந்தா அப்போ நினைவு, சிந்தனை, யோசனை, எண்ணங்கள் இந்த இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் சிந்தனை என்ன? கிறிஸ்துவின் சிந்தை உனக்கு இருக்குன்னு சொல்றாரு. அது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல கூட வாசித்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப நமக்கு என்ன சிந்தை இருக்கும்? கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். புரியுங்களா? இப்ப கிறிஸ்துவ சிந்தனை என்ன சொல்லுங்க. இங்க பாருங்க, கிறிஸ்துவ சிந்தனை என்னன்னா, கிறிஸ்து பற்றி வேதத்துல அவருடைய வார்த்தையை நீங்க போய் அடிக்கடிக்கு படிச்சு அதை தேடி அதை தியானித்து அதை ஆராய்ந்தா அந்த வார்த்தை உனக்கு அடிக்கடிக்கு அவருடைய வார்த்தை உன் மனசுல வரும். வருமா வராதா? கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டார். புரியுங்களா? அது எங்க வரும்? உனக்குள்ள இருந்துச்சுன்னா, இவ்வளோ பாடுபட்டு நமக்காக அவர் என்ன பண்ணாரு? நம்மளை மீட்டாரே, ரட்சித்தாரே அப்படின்னு நமக்கு அந்த எண்ணம் வரும். வருமா வராதா? நமக்கு அந்த எண்ணம் ஏன் வரல அப்படின்னா, நமக்கு அந்த பாடு குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கல, பாடு குறித்து தியானிக்கல, பாடு குறித்து ஆராயறதுனால வரமாட்டேங்குது. அவ்வளவுதான். புரியுங்களா? கிறிஸ்துவே கண்ணீர் விட்டார். ஒரு இடத்துல இயேசு என்ன பண்ணாரு? பார்த்து கண்ணீர் விட்டார். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். அப்ப அந்த கண்ணீர் விட்ட வசனம் உனக்கு இல்லை அப்படின்னா, அவர் யாருமா கண்ணீர் விட்டாரு? இஸ்ரவேல் தேசத்துல அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருந்தாங்க சொல்லுங்கம்மா?
ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருந்தா ஒரு வனாந்தரத்தை போல இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? வனாந்தரம்னா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் வனாந்தரம் பார்த்துருக்கிறீங்க? ஐயா மட்டும் பார்த்துருக்கிறார். நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தை? வனாந்தரம் நீங்க பார்க்கணும்னா ராஜஸ்தானுக்கு போய் பாருங்க. ராஜஸ்தான்ல ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு செடி இருக்காது, ஒரு மரம் இருக்காது. நம்மளை கொண்டு போய் நடுவில் விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போனா கூட போக முடியாது. ஏன்னா எந்த சைடு வீடுன்னு யாருக்குமே ஏதாவது ஒரு மரம் தான் அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் இந்த சைடுல இருந்து வந்தேன்னு. அப்படி அந்த இடத்துல வந்து அந்த வனாந்தரம் போல இருந்ததான் இஸ்ரவேல் தேசத்துடைய பிள்ளைகள். அப்படின்னா அந்த வனாந்தரன்றது எதை குறிக்குதுன்னா, அவங்களுக்குள்ள வியாதிகள், வறுமைகள், குஷ்டரோகம், சரீர வியாதிகள், ஆவிக்குறி வியாதிகள், குடும்பத்துல வறுமை, அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தா தொல்லை, இப்படி பலவிதமான என்னகுது, பலவிதமான பிரச்சனைகள் அந்த வீட்டுக்குள்ளதான். அது ஒரு வனாந்தரன்றது. அந்த பட்டணமே வனாந்தரமா இருந்ததுதான். எந்த பட்டணம்? இஸ்ரவேல் தேசம். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி இருந்திருக்கணும்? ஆபிரகாம் சந்ததி எப்படிமா இருக்கணும்? ராஜாக்களா இருக்கணும், மந்திரிகளா இருக்கணும், விஞ்ஞானிகளா இருக்கணும், மருத்துவர்களா இருக்கணும். அப்படிலாம் இருக்கிறவங்க அங்க யாருமே இல்லாம எப்படி இருந்தாங்களாம்? அதை பார்த்த பிறகு எல்லாம் இருள வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அதை பார்த்தவருக்கு அவர் கண்ணீர் வந்துச்சு. அப்படின்னு நீங்க வேதத்தை தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடிக்கு அந்த சிந்தனை வரும், யோசனை வரும். நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், சர்ச்சுக்கு வரோம், மெசேஜ் கொடுக்குறாங்க, பாஸ்டர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னுவாங்க. எத்தனை மடங்கு? அப்போ பாஸ்டர் சொன்ன வசனம் நிறைவேறுமா? சொல்லுங்கம்மா. நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? நீ அந்த வசனத்தை கொண்டு போய் உன் இருதயத்தில் வைத்து 1000 மடங்கு நான் ஆசீர்வதிப்பது, அது தியானம் பண்ணா அது ரத்தத்துல கலந்த பிறகு அது உனக்கு உருவாகுது. நீ அதை கேட்டுத்தான், அவ்வளவுதான், கேட்டுத்தான் போய்க்கிறத என்ன பண்ணல. ஒண்ணு அந்த 1000 வருஷம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்ன, 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அதை உனக்கு சொல்லி விலக்கி கொடுத்திருந்தா நீங்க அதில் வளர்ந்துடலாம். இப்ப 1000 மடங்கு நீ ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா 1000 மடங்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீங்க தியானித்தா வரும். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறாதா? நிறைவேறும். நீங்க அது என்ன பண்ணல, நீங்களும் தியானிக்கல, அவரும் தியானிக்காதே பேசிருக்கிறாரு. அல்லையா? அதனால 2 பேருக்குமே ஆசீர்வாதம் இல்லாம 1000 வருஷம் வந்தாலும் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. சில சபையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஊழியம் செய்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை வருஷம்? அந்த சபையில 15 பேர், 10 பேர், 4 பேர், 8 பேர், அது கூட எல்லாம் வருகை போகாதாலே உட்காந்துப்பாங்க. அல்லையா? எல்லாருடைய இருதயம் கல்லாயி அப்புறம் வைரமா மாறி, அப்புறம் அந்த வைரத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? ஒரு இருதயம் வைரமாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஒரு மரம் வைரமாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? கத்தி எடுத்து வெட்டினா கத்தியை 2 என்ன பண்ணுது? அந்த மாதிரி அவங்க இருதயம் இருக்குமா. யார் என்ன வசனம் சொன்னாலும் நான் எவ்வளவு வேகமா சொல்றேனோ அந்த வசனம் மறுபடியும் என்னைக்கே வந்துடும். ஏன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இருதயம் அவங்களுக்கு, அவங்க முதல் கல்லை வச்சிருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க சபையில கீழ்ப்படியாம அது அந்த இருதயமானது வைரமா மாறி, அதுக்கு பிறகு அந்த வைரமா இருக்கிற இருதயத்தை என்ன பண்ண முடியாது? கல்லா இருக்கிற இருதயத்தை சதையா மாத்திடலாம். ஆனா வைரமா இருக்கிற இருதயத்தை என்ன பண்ண முடியாது? மாத்தவே முடியாது. அந்த மரத்தை அடுப்புல வச்சாலே எரியாது. இல்லையா? அவ்வளோ கடினமா இருக்கும் அவங்க இருதயம். அப்போ எந்த ஒரு வார்த்தையும் நீங்க அபியாசம், அதாவது தேடி தியானித்து ஆராய்ந்தா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அப்படி தேடி வாசி, தியானித்து வாசி, ஆராய்ந்து வாசின்னு வசனமே இல்லை அப்படின்னா, அப்படி எழுதலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? வசனத்தை கேட்டுட்டு போயினே இருக்கலாம். புரியுங்களா? வசனத்தை கேட்டுட்டு போயினே இருக்கலாம். புரியுங்களா? அரிசி பாஸ்டர் 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. புரியுதுங்களா? நீங்க பசி எடுக்குது, பசிக்கு மதியானம் பசிக்காக காலையில் எத்தனை கிலோ அரிசி கொடுத்தாரு? 1 கிலோ அரிசி கொடுத்தாரு. அந்த அரிசி கொண்டு போய் மரத்துல வச்சுட்டு 24 அதை அப்படியே பார்த்து தியானம் பண்ணியிருந்தா அரிசி சோறா மாறுமா? என்ன மாறாது? அரிசியாவே தான் இருக்கு. அப்ப அந்த அரிசியை என்ன பண்ணிருக்கணும்? அனல் மூட்டணும், அதுக்கு சூடு ஏத்தணும். அது கொடுக்க வேண்டிய சூடு ஏத்தணும்னா, அதுக்கேற்ற அனல் கொடுத்தோம்னா அந்த அரிசினா மாறிடுது சாதம்.
அது போல வசனம் வந்து கேட்டு போற வசனத்தை நீங்க தியானம் பண்ணும் போது, அனல் மூட்டும் போது அந்த வசனம் வசனமா இருக்காது, வசனம் இயேசுவா மாறிடும். அல்லேலூயா. உனக்குள்ள கிறிஸ்து சுபாவம் வர ஆரம்பிச்சு. அந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணாம கேட்ட வசனங்களை இருதயத்தில் வச்சுட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பிசாசு வந்து அந்த வசனத்தை என்ன பண்ணிடுறான்? உணர்வு இல்லாத அந்த இருதயத்தில் அந்த வசனம் பிசாசு பறித்து கொள்கிறான் என்று மத்தேயு 13:19 வாசிக்கிறோம். வாசிங்க. பதிமூணு 19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்ட பிறகு அவனுக்கு என்ன வரணும்? முதல்ல உணர வரணும். அது 23ஆம் வசனம் வாசித்து பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். நல்ல நிலம் அதான் இருதயம். நல்ல இருதயம், புரியுதுங்களா? சில இருதயம் எப்படி இருக்கு? சில இருதயம் முள்ளுள்ள இருதயமா இருக்கும். சிலருடைய இருதயம் எப்படி இருக்குது? வழி அருகே போல ஒரு இருதயம் இருக்கும். சிலருடைய இருதயம் எப்படி இருக்கும்? பாறை போல கல்லை போல இருக்கும். ஆனா சில இருதயம் வந்து பண்படுத்தப்பட்டு அந்த நிலத்தை நல்லா கொத்தி அந்த மண்ணெல்லாம் நல்லா அதுல இருக்கிற முள்ளு, முற்கள், கற்கள் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா அந்த மண்ணெல்லாம் வந்து நல்ல பக்குவமா வச்சிருந்தோம்னா விதை போட்டு என்ன பண்ணுது? டக்குன்னு அந்த விதை என்ன பண்ணுது? 2 நாள்ல முளைத்து எழும்பி 1 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கனி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பப்புளி விதை சின்னதாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அழகழகா பப்பியில் என்ன பண்ணுது? பப்புளி பழம் பெரிய பெருசாக வந்து 2 கிலோவில் வந்து அறுத்து சாப்பிட்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அந்த நிலம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி நம்முடைய இருதயம் வந்து இங்கே இருக்கிற இருதயம் வந்து நல்ல இருதயமா யாருடைய இருதயம் சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் நல்ல இருதயம். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அள்ளிலே சொல்லுங்க. ஒரே ஒரு அம்மா தான் தூக்க. ஏன்னா நீங்க வசனத்துக்கு என்ன பண்றது இல்லை, வசனம் கேட்குறீங்க. ஆனா அந்த வசனம் வந்து அந்த வசனத்துக்குள்ளதான் கனி இருக்குதுன்னு தெரியாது. அந்த விதைக்குள்ளதான் வந்து இந்த பப்புளி விதைக்குள்ளதான் இந்த பப்புளி பழம் இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் தெரியாது விட்டுறோம். இந்த வசனத்துக்குள்ளதான் இயேசு இருக்கிறாரு நிறைய பேருக்கு தெரியாது. புரியுங்களா? இயேசுவை நான் வந்து சிலுவையில் அறிந்த இயேசுவை தான் நான் பார்த்தேன் தவிர இது வரைக்கும் நான் இயேசு என்ன பண்ணல, நான் வரிகளை தான் பார்ப்பேன்னு நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு நமக்குள்ள உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னு வசனம் சொல்லுது. அப்போ கேஸ் எங்கே உருவாகணும்? உனக்குள்ள உருவாகணும். கலாத்தியர் 4:19 வாசித்து பாருங்க. கலாத்தியர் 4:19. பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து நமக்குள்ள என்ன ஆகணும்? நமக்குள்ள உருவாகணும். எப்படி உருவாகும்? கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். எப்படி உருவாகாரு? கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகணும். உங்ககிட்ட வந்து ரொட்டி உருவாகணும், சப்பாத்தி உருவாகணும்னா எப்படி உருவாகும்? நம்ம வீட்டில் மாவு இல்லை, அந்த ரொட்டி கட்டை கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த அப்புறம் என்ன இல்லை? தவாக்கு என்ன சொல்லுவோம்? கல். அந்த தோசைக்கல் எதுவுமே இல்லை. அப்புறம் கேஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது அந்த ரொட்டியை நீங்கள் உருவாக்கணும். ஆண்டவராக இயேசு வந்தார், ஒரு ரொட்டி உருவாக்கி எனக்கு தாமா அப்படின்னா, நான் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறேன்? தவா வாங்கிறதுக்கு, தோசைக்கல்லை வாங்கிறதுக்கு போகிறேன். இப்போ தான் நான் ரொட்டி அந்த கட்டையை வாங்கினதுக்கு போகிறேன். இல்லை இப்போ தான் நான் கேஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன்? இருப்பார சாப்பிட்றதுக்கு. அப்போ அந்த ரொட்டி உருவாகிறதுக்கு இத்தனை மெட்டீரியல் வேணும். ஒரு பக்கம் கேஸ் வேணும், அப்புறம் அடுப்பு வேணும், அதுக்கு அடுத்தது தோசைக்கல் வேணும், அடுத்தது மாவு வேணும், அப்புறம் அது பசிவதற்கு தண்ணி வேணும், அதில் உப்பு போடணும், அப்புறம் எண்ணெய் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் சுடுறதுக்கு தெரியணும். புரியுங்களா? சிலவங்க ரொட்டி போட்டு அப்படி போய் என்ன பண்ணுவாங்க, அப்படி திருப்பி முன்னாடி அது கருப்பாயிடும். புரியுங்களா? தீஞ்சிடும். அது அப்புறம் யாருக்கு போட்டாலும் என்ன பண்ண முடியாது. இவ்வளோ ட்ரைனிங் இருக்கணும் செய்யறதுக்கும். புரியுதுங்களா? டைம் மட்டும் செய்து முடிக்கணும். இத்தனை மெட்டீரியல் ஒரு ரொட்டி உருவாகுது. புரியுங்களா? அந்த ரொட்டியை எடுத்து சாப்பிட்டுட்டு மறுநாள் பார்த்தா அந்த ரொட்டி இருக்காது, வயிற்றுல இருக்குமா?
24 மணி நேரம் கூட இருக்கிறது இல்லை. ஆனா என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்துல இயேசு இருக்கணும். அவர் எப்படி உருவாகாருன்னு அதுதான் தெரியல. புரியுங்களா? எப்படி உருவாகுவாரு இயேசு? நம்ம வார்த்தை எடுத்து உள்ள வச்சு மரியாதைக்குள்ள என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த வார்த்தைக்கு அடிமைன்னு இருக்கு அந்த அம்மா. அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசித்து பாருங்க. லூக்கா 2:19-29 கூட வாசிக்கலாம். என்ன பண்ணாங்க? சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எதை குறித்து? சொல்லுங்கம்மா. சொன்ன வார்த்தைகளாம் மனசுல வச்சு பாருங்க. மரியாளோ நான் சொல்றேன் மேய்ப்பர்கள், அதாவது சொல்றாங்க மரியாளோ அந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். அல்லேலூயா. அதே 1ஆம் அதிகாரம் 29 சொல்லுது. அவளோ அவனை கண்டு அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அதுக்கு 30ல தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். என்னது? தேவனிடத்தில் கிருபையை பெற்றெடுக்கிறாங்க. கிருபை பெற்றான என்ன அர்த்தம்? இயேசு தான் கிருபை. அந்த கிருபை பெற்றெடுக்கக்கூடிய கிருபை அந்த அம்மா கிட்ட இருந்துச்சு. அல்லேலூயா. அது பாருங்க. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வார்த்தை 29ல பேசுறாரு. 30ல அவங்க கலங்கி இருக்கிறாங்க. அந்த கலங்காதபடி பயத்தை எடுத்து போட்டுறாரு. பயப்படாதே, நீ கிருபை பெற்றாயா சொல்லிட்டு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அப்ப இயேசு உள்ள உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நம்ம 29ல என்ன வந்தது? வார்த்தை. அடுத்தது அந்த வார்த்தையை சிந்திக்கிறாங்க. என்ன பண்றாங்க? சிந்திக்கிறாங்க. நம்ம சிந்திக்கிறோமா? எதோ சிந்திக்கிறோம். தேவையில்லாதான் சிந்தித்து நம்ம இருதயத்துல என்ன பண்றோம்? எதோ உள்ள கொண்டு வச்சிடறோம். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த வசனம்லாம் சொல்லி முடிச்ச பிறகு 37ல தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்ன்றாங்க. அந்த வார்த்தை மறுபடியும் என்ன பண்றாங்க? கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம கேட்ட வார்த்தை சண்டே காலையில் கேட்ட வார்த்தை மண்டே கேட்டா என்ன பண்றது இல்லை. அந்த வார்த்தையின்படி ஆக கடவுள்னு வார்த்தை விட நம்ம சொல்றது இல்லை. அல்லையா? அவ்வளோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ சத்தியத்தை கேட்டுதான் நம்ம அந்த வசனத்தின்படி வாழ விட முடியல. அந்த வாழாதபடிக்கு பிசாசு தடுத்துறான். அப்ப கிறிஸ்து உள்ள உருவாகணும்னா எவ்வளவு காரியம் இருக்குது புரியுங்களா? அந்த அம்மா சொல்ற, ஆண்டவருக்கு நானே அடிமை, நான் இந்த வசனத்துக்கு அடிமை. நீங்க சொல்லிக்கிறீங்களா? எப்பாவது அவருடைய வார்த்தைக்கு நான் அடிமை சொல்லிக்கிறீங்களா? கிறிஸ்து எனக்குள்ள உருவாகணும்னா இந்த வார்த்தையை நீங்க அங்கீகரிக்கணும். அப்பதான் கிறிஸ்துடைய கை, காலு, கண்ணு, மூக்கு, வாயில எங்க இருக்குது? வார்த்தையா இருக்குது பைபிள்ல. அது உனக்குள்ள உருவாகுது. அந்த வார்த்தை உள்ள போய் என்ன பண்ணுது? கிறிஸ்து உள்ள உருவாகிறார். கிறிஸ்து உள்ள உருவாகி புரியுங்களா? உன் ஆத்மாவை என்ன பண்ணிடுறாரு? கிறிஸ்து உள்ள உருவாகின பிறகு அந்த கிறிஸ்துவானவர் தான் வரிகள் என்ன பண்றாரு? வரிகளை நீங்க மேல போகும்போது இந்த சரீரத்தை இங்க விட்டுட்டு அந்த சரீரம் மேல போகுது. அல்லேலூயா. அந்த ஆத்மாவில கிறிஸ்து உள்ள உருவாகல அப்படின்னா அந்த ஆத்மா வருகை என்ன பண்ணாது? போகாது. அப்போ அவங்க கைவிடப்படுவாங்க. அந்த இடுக்கமான வாசல்ல உட்பிரவேசிக்கிறவர் அநேகர்னு சொல்ல சிலர்னு சொன்னார். அல்லேலூயா. சிலர் என்ன? 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அதுல சிலர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு 4 பேர் 3 பேர்.
புரியுங்க 6 லட்சம் பேர்ல எத்தனை பேர் சிலர்? 2 பேர் தான். புரியுங்களா? கோடி கணக்கில் இருந்த நோவா காலத்துல சிலர் எத்தனை பேரு? 8 பேர் தான். அல்லேலூயா. இப்ப நம்ம சபையில எத்தனை பேரு? நான் 2 பேரு தான் ஹோம்ஒர்க் எடுத்துன்னு சொன்னாங்க. எத்தனை பேரு? 2 பேரு. அல்லேலூயா. அது மாதிரி ஒவ்வொரு சர்ச்சில் 2 பேர் இருப்பாங்க வருகை போறதுக்கு. அல்லேலூயா. மீதெல்லாம் கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துகிட்ட அடி வாங்கி அப்புறம் ரத்த சாட்சியம் மறிக்கணும். ரொம்ப கஷ்டம். காற்றிருக்கும் போதே தூத்திக்கொள், நல்லா இருக்கும் போதே வேதத்தை தியானம் பண்ணு. கஷ்டம் வந்த பிறகு அந்நேத்தி பைபிள் எடுத்து வாசித்தா அந்த கஷ்டத்துக்கு மத்தியில ஆண்டவர் ஆகடை பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? ஆகடைன்னா என்ன? பரியாசம் பண்ணுவார், கேலி பண்ணுவார். நான் சொன்ன மாதிரி செய்தியா மகளே அப்படின்வாரு. அந்த நேரத்துக்கு எத்தனை முறை உனக்காக நான் சபைக்கு வந்து என் வசனங்களை தெளிவாக சொல்லி தந்தேன். நீ அதெல்லாம் கேட்டு போய் வீட்டில் தூங்குறத தவிர மீது எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்வாரு. சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, அப்புறம் கதை பேசுறீங்க, அப்புறம் தேவையில்லாத பிறகு ஃபோன் பண்றீங்க. அந்த டைம் எல்லாம் கூட்டி சேர்த்தா கூட நீ அதுக்கு நீ கிறிஸ்து உருவாகி நீயே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருக்கணும். அல்லேலூயா. முடியுமா? முடியாதா? அப்ப இதெல்லாம் சும்மா நடக்காது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வசனம் வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால அடுத்து நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஞானஸ்தானம் என்பது பாவத்துக்கு மறித்து என்ன பண்ணணும்? பிழைக்கணும். அப்ப நீதி வந்து நீதிக்காக வாழணும், பிழைக்கணும், வாழணும், நீதி செய்து காட்டணும் உலகத்துக்கு. புரியுங்களா? அப்பதான் நம்ம வரையில் போக முடியும். உனக்குள்ள நீதியே வரலையே. வசனத்தை தியானிக்கிறதே நீதி தானே. வசனத்தை தியானிக்கிறது நீதி, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறது நீதி, வசனத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்றதும் நீதி. அந்த நீதியில என்ன பண்ணோம்? நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ சீக்கிரமா வருகின்றாரு. அநியாயம் செய்கிற அநியாயம் செய்யட்டும். அப்ப என் வேதத்துக்கு சிலர் அநியாயம் செய்யறாங்க. என் வேதத்தை என்ன பண்றாங்க? வேதத்துக்கு அநியாயம் செய்யறன்னு வசனம் இருக்கு. ஏன் அநியாயம் செய்யறாங்க சொல்லுங்கம்மா? வேதத்துக்கு கொடுக்குற நேரத்தை அநியாயமான காரியத்துக்கு என்ன பண்றாங்க? செலவு பண்றாங்க. அப்போ ஒரு நாள் அவங்கள பார்த்தாண்ட சொல்லுவாரு, நீ என் வேதத்துக்கு அநியாயம் செய்தபடினால், புரியுங்களா, அந்த அநியாயத்தை நீ விதைத்ததுனாலே அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்யட்டும். புரியுங்களா? அக்கிரமம் செய்கிறவங்க அக்கிரமம் செய்யட்டும். நீ பரிசுத்தமா இருந்தா நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. உனக்குள்ளுகிற வெளிச்சத்தை நீ என்ன செய்திருக்கணும்? உனக்குள்ளுகிற வெளிச்சத்தை அது வெளி போகாதபடிக்கு, இருள் உள்ள வராது இருக்கிறதுக்கு நீ காத்துக்கொள்ளணும். அப்ப வெளிச்சன்றது தான் வசனம். அந்த வசனத்தை நீ எடுத்து உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தினந்தோறும் அபியாசம் பண்ணினே இருக்கணும். புரியுங்களா? நம்ம சரீரத்துல வளர்றோம் தவிர நம்ம ஆத்மாவில் என்ன பண்றதில்ல, வளரதில்ல. இந்த சரீரம் 3 கிலோல நம்ம பிறந்தோம். தாய் வயிற்றுல இருந்து வெளியே வரும்போது எத்தனை கிலோ? 3 கிலோ. இன்னைக்கு நம்ம எத்தனை கிலோ இருக்கிறோம்? எத்தனை கிலோமா இருக்கிறோம்? 3 30 பெருக்குனா 3 30 பெருக்குனா எனக்கு 90 கிலோ இருக்கு. இப்ப நான் 90 கிலோல இருக்கிறேன். நீங்க எத்தனை கிலோ இருக்குன்னு நீங்களே அவங்க கணக்கு போட்டுங்க. 90 கிலோ வர்றதுக்கு எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 61. அல்லேலூயா. சிலவங்க 40லயே 90 வந்துடுது, சிலவங்க 20லயே 90 வந்துடுது. சரீர பெருக்கத்தினால என்ன பிரயோஜனம்? நாட்டுக்கு, வீட்டுக்கும் ப்ராப்ளம், நாட்டுக்கும் ப்ராப்ளம், அவங்களுக்கே ப்ராப்ளம். ஆனா உள்ளுகிற ஆத்மா வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஆசீர்வாதம், பக்கத்து வீட்டுக்கும் ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப உள்ளுகிற ஆத்மாவை அழகுபடுத்தணும் தவிர வெளியிகிற ஆத்மாவுக்கு சரீரத்துக்காக பியூட்டி பார்க் போய் அங்கே போய் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி உன் பூஞ்சி அழகா வச்சதுனால உன் பின்னாடி 4 பேர் வர ஆரம்பிச்சிடறான். அல்லேலூயா. 4 பேர் வந்து என்ன பண்றாங்க? கண்ணு வச்சுட்டு போனதுனால, வன்கண் படுறதுனால அவங்களுடைய முகத்துல புள்ளி புள்ளியா வர ஆரம்பிச்சிருது. சும்மா இந்த பணத்தை கொட்டி தன்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி, புரியுங்களா? ஆனா பவுல் சொல்றாரு, இதெல்லாம் குப்பை. என்னது? நீ கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நீ எல்லாவற்றையும் குப்பையாக என்ன அப்படின்றாரு. நம்ம குப்பையை தூக்கி தலைமையில வச்சுக்கின்னு கிறிஸ்துவ அறிகிற தூரம் வச்சுட்டோம். அதனாலதான் அந்த வசனத்தை மேல நமக்கு என்ன இல்லை? பசிதாக இல்லை. வசனத்தை மேல நமக்கு வாஞ்சை இல்லை. புரியுங்களா? ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு பாரம் இல்லை. இந்த வசனம் வந்து
யாருக்கோ எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர், தப்பு தவறு அது நம்ம கையில் வந்திருக்கிறது, இது என் கையில் கொடுத்ததுனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பைபிளை தூக்கி தூக்கி எங்கே வச்சிடறோம், அல்மாரியிலே வச்சுட்டு ஒரு சண்டேக்கு எடுத்துன்னு போகிற ஒரு புத்தகமாய் கொண்டு வரந்தவரே, அந்த வசனத்தை நம்ம அறிந்து கொண்டால் அந்த வசனம் ஒரு நாள் நம்மை சுமக்கும் என்று நமக்குவே இந்த வசனம் தான் நம்மளை பரலோகத்துக்கு என்ன பண்ணோம், சுமந்து கொண்டு போவோம். அப்போ இந்த வசனம் நம்மளை சுமந்து கொண்டு போகணும்னா இந்த வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும், வசனத்தின்படி உலகத்தில் சாட்சியை ஜீவிக்கணும், இந்த வசனத்தின்படி தியானம் பண்ணியிருக்கணும். இந்த வசனம் என்னென்னலாம் சொல்லுதோ அது இயேசு நமக்குள்ள உருவாகிறாரு. அல்லேலூயா. இவ்வளோ வேலை இருக்கிறது, ரொட்டி செய்வதுக்கே இவ்வளோ வேலை இருந்தா இயேசு உள்ள உருவாகிறனா எவ்வளோ கடினம். பிசாசு விடுவானா? தியானம் பண்ண விட மாட்டான், தேட விட மாட்டான், ஆராய்ந்து பக்கம் விட மாட்டான், மற்றவங்க சொல்ல விட மாட்டான், நீ உன்னை உருவாக்க விட மாட்டான். உன்னை ஏதாவது வேலை உலகத்தில் ஈஸியான வேலை கொடுப்பான், இதெல்லாம் நீ செய்துனரு, கடவுள் உன்னை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல அவன் என்ன பண்ணுவான், அவங்களை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவான். அல்லேலூயா. ஒரு அம்மா பரலோகத்துக்கு போனாங்களாம், புரியுங்களா? பரலோகத்துக்கு போனா அங்கே ஆண்டவர் சொல்றாரா, உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஜெப வீராங்கனியா இருக்கிறேன், நான் ஜெபக்குழுல நான் தானே தலைவர். அந்த அம்மா என்ன சொல்றாங்களா, ஜெபக்குழுவுக்கு ஜெப தலைவர் அவர் தாங்க, அந்த அம்மா தானே. அப்போ அவங்க சொல்றாங்களா, நீ ஜெபம் பண்ணது உண்மைமா, ஆனால் உங்க வீட்டுக்காரர் கீழ்ப்படியில, அதெல்லாம் உங்களுடைய லிஸ்ட் அங்கே எடுக்கப்பட்டாச்சு, இப்போ நரகத்தில் போய் பாரு அப்படின்னா. அதுக்கு பிறகு அவங்க சாட்சி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தரிசனம் கண்டாங்களாம். இவ்வளவும் செய்துட்டு வீட்டுக்காரர் என்ன பண்ணல, கீழ்ப்படியிலையா. ஜெபம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணல, கீழ்ப்படியாத. அந்த ஒரே கீழ்ப்படியாதனால எப்படி அந்த அம்மா உப்பு தூணா மாறினாங்களோ அதே போல் இந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க, பரலோகத்துக்கு இடம் இல்லாத அலைந்து திரிஞ்சாங்களாம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, நான் என் வீட்டுக்காருக்கு நான் கீழ்ப்படிந்து மறுபடியும் நான் வரேன். நான் இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கார அம்மா தன் வீட்டுக்கார இஷ்டத்துக்கு பேசுறது, அல்லேலூயா, வாங்கி வந்ததெல்லாம் பேசுறது. அவர் வாங்கி கொடுத்தா நல்லவன்றது, வாங்கி தரலன்னா உன்னை கட்டுறதுக்கு உன்னை கட்டுறதுக்கு ஒரு கல்லை கட்டியிருந்தா கூட என்ன பண்ணியிருக்கோம், என்ன அது மாதிரி நம்ம சொல்லி நம்ம என்ன பண்றோம், பிசாசின் கிரிகள் அடிக்காதே அதை உள்ள வச்சிருக்கனால, புரியுங்களா? அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆலயத்துக்கு வர்றதுனால நம்மை நாமே மனம் திரும்பிடணும், புரியுங்களா? வீட்டுக்காருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நீ கீழ்ப்படியல, அவரும் தப்பா செய்யறாரு, நான் சொல்லி ஆகணும், இப்படிலாம் சொன்னதான் கீழ்ப்படியாரு அப்படின்னா ஆண்டவர் வைக்கல. புருஷனுக்கு உபதேசம் பண்றதோ, புரியுதுங்களா, அது தேவனுக்கு தகாதவைகள். அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, உங்க புருஷனுக்கு நீ உபதேசம் பண்ண முடியாது. நான் போய் இயேசுக்கு நான் மனவாட்டி உபதேசம் பண்ண முடியாது, ஆண்டவர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா புருஷனுக்குள்ளதான் ஸ்திரீ உருவாகிறாங்க. எங்கந்து புருஷனுக்குள்ளதான் ஸ்திரீ உருவாகினதுனால புருஷனுடைய கண்ட்ரோலுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் மனைவி. அல்லேலூயா. அது நிறைய பேருக்கு தெரியாத பிசாஸ் தந்திரமா நமக்குள்ள போய் நீ புருஷனுக்கு கீழ்ப்படியாம நீ இஷ்டம் போல எல்லாம் செய்வ, புரியுதுங்களா? ஆனால் வரிகளை போக முடியாது. எங்க போக முடியாது? வரிகளை போக முடியாது. அதனால நீ வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அப்போ புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியும். புருஷனுக்கு கீழ்ப்படியும் போது நீ ஆண்டவர் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்ந்து காட்டத்தான் மனைவி, வசனத்தின்படி வாழ்ந்து காட்டதான் புருஷர்கள், வசனத்தின்படி வாழ்ந்து காட்டதான் பிள்ளைகள். இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்வதுக்கு தான் தியானம். அல்லேலூயா. தியானிக்காம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதனால்தான் தியானன்றது பார்த்தீங்கன்னா தியானிக்கும் போது தானாவே நமக்குள்ள என்ன பண்ணுது, எல்லா சுபாவம் வந்தது, ஆண்டோட சுபாவம். ஏன்னா அந்த வசனம் ரத்தத்துக்குள்ள கலக்குது. அதான் கிறிஸ்துவின் சிந்தை மரியா என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த வார்த்தையை சிந்தித்து கொண்டே இருந்தாங்களாம். என்ன சொன்னாங்க? சிந்தித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. புரியுங்களா? சிந்திக்கிறதுனால தான் அவங்களுக்கு அதை நிறைவேறுகிறது. நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில சரித்தில் நிறைவேறும். எதுக்கு நீங்க அதிகமா சிந்திக்கிறீங்கன்னு பாருங்க, அதுதான் மனசுல அடிக்கடி வந்துனே இருக்கும். புரியுங்களா? நீங்க கிறிஸ்துவே வார்த்தையை சிந்தித்து பாருங்க, கிறிஸ்து உனக்குள்ள அடிக்கடி தென்படுவார், கிறிஸ்து உனக்குட்ட நெருங்கி கிட்ட வருவார்.
ஆண்டவரை சிந்திக்க சிந்திக்க இயேசுவின் வசனங்களை சிந்திக்கும் போது இயேசு உன்னோடு நெருங்கிடுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் வசனத்தை நீ இரவு பகலும் தியானிக்கும் போது நீ கனி கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. அப்போ கனி தியானிக்கும் போது உருவாகுதுன்னு நமக்கு தெரியணும். அந்த அறிவு நமக்கு வரணும். புரியுங்களா? ஐயோ தியானம் பண்ணா நம்ம கெட்டவனா ஆகிடுவோம் அப்படிலாம் இல்லை. அவருடைய இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, பக்கத்திலே கனி வைக்கிறார். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்கள் ஓரமாய். அப்ப தியானிக்கிற ஒரு மனுஷன் நீர்க்கால்கள் போல இருப்பான். எப்படி இருப்பான்? அவன் எப்பொழுதும் ஒரு நதியை போல இருப்பான். எப்போதும் அவன் ஒரு ஜீவ ஊற்றா இருப்பான். இல்லையா? எப்போதும் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பான். எப்போதும் எல்லாருக்கும் உப்பாக காணப்படுவான். எப்போதும் அலங்கார விளக்காக அவன் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி தருவான். அப்படிதான் ஒரு ஊழியக்கார கர்த்தர் உயர்த்துறாரு. இல்லையா? சும்மா எடுத்த பிறகு டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்றது இல்லை. இன்னைக்கு ரட்சிப்பு போட்டோம், நாளைக்கு நான் தீர்க்கதரிசின்னு சொன்னா, அப்ப ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி 30 வருஷமா கஷ்டப்பட்டு தீர்க்கதரிசியா வந்தாரு. இவர் நேத்து டக்கு நான் தீர்க்கதரிசி ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துப்பாங்களா? அப்படி ஆண்டு வைக்கிறதுன்னு டக்குன்னு வச்சிடலாமே. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து நாளைக்கு நான் தீர்க்கதரிசி ஆயிட்டா, புரியுதுங்களா? அப்போ அந்த தீர்க்கதரிசி நிலைமை என்ன ஆகுது? நம்ம அவருக்கு முன்னாடி போய் நான் தான் பெரிய தீர்க்கதரிசி சொன்ன ஏத்துக்க முடியுமா? முடியாது. அப்போ அனுபவத்துல தான் ஊழியம். எடுத்த பிறகு டக்குன்னு ஒரு ஊழியத்தை செய்திட முடியாது. புரியுங்களா? எடுத்த பிறகு ஒரு ஊழியத்தை உங்களெல்லாம் கூட்டி சேர்க்கறதுக்கு சிஸ்டருக்கு ஒரு கர்ப்ப வேதனை. புரியுங்களா? அப்போ இந்த கர்ப்ப வேதனையோடு அவங்க செய்தினே இருந்தபோது பிசாசு ரொம்ப தடை பண்ணுவான். நீங்கள் லேட்டாக வர்றது, லேட்டாக புரியுங்களா, நடுவிலே போயிடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு மனசில் வந்துனே இருக்கும். நான் 8 மணிக்கு வந்தாங்க, 12 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு ஓடுறாங்களே. சிலவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாவுக்கு போயிட்டேன். சிலவங்க என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ஆட்கள், அதை பார்க்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லையா? அப்போது இயேசு நடுவில் நிற்கிறாரு. ஒரு பக்கம் மருத்துவம் இருக்குது, இன்னொரு பக்கம் யார் இருக்குது, சாவு வீடு இருக்குது, இன்னொரு பக்கம் வேலை இருக்குது. இங்கே இயேசு நிற்கிறாரு. இயேசுவோட என்கிட்ட இரு அப்படின்னு கூப்பிட்றாரு இயேசு. ஆனால் மருத்துவம் சொல்லுது, அம்மா கூப்பிட்றாங்க, நீ அங்கே வா. சாவில் அவர் இறந்துட்டார், அங்கே போ. அப்புறம் கல்யாணம் ஒரு பக்கம், அங்கே போ. அப்புறம் வேற என்ன சொன்னேன், நாலு என்ன சொன்னேன். இப்போ எதுக்கு போவீங்க? இயேசு கூப்பிட்றாரு, இயேசுக்கிட்ட வருவீங்களா? இந்த இடத்துல எடுத்து போவீங்களா? ஒரு 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 சீசன் வரான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்பற்று அப்படின்றாரு. அவனை சொல்றான், நான் எங்க அப்பாவை போய் என்ன பண்ண அடக்கம் பண்ணிட்டு வரேன்றாரு. என்னது? அடக்கம் பண்ணிட்டு வரேன். புரியுங்களா? அப்ப ஏசு சொல்றாரு, மரித்தோர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பண்ணு, நீ எனக்கு பின்னாடி வான்றாரு. புரியுங்களா? அப்போ ஏசு அவன் என்ன பண்ணா, அப்ப அவன் ஏசு இருப்பான் சொல்லுங்க. மரித்தோர்களை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வாபா அப்படின்னாச்சு. இவன் என்ன பண்ணிக்கணும், என் பின்னாடி என்ன பண்ணான், மரணம். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னன்னு, மரித்தோர் அடக்கம் பண்ணனா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே மரித்தவர் ரட்சிக்கப்படலை, ஏற்கனவே அங்க மரித்தோரும் இருக்கிறாங்க. மரித்தோர்களை அப்படின்னா அவங்களும் ரட்சிக்கப்படாத அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வா. அப்படி ரட்சிக்கப்படாத நீ போய் ரட்சிப்பும்படியே நடத்து, செத்து போனவங்களை நீ போய் எழுப்பு. ஏன் செத்து போன போய் நீ அடக்கம் பண்ணுகிற அப்படின்றாரு. அல்லேலூயா. செத்து போனவங்க போய் நீ அடக்கம் பண்ணதை காட்டிலையும் செத்து போன உயிரோடு எழுப்பினா நல்லது இல்லை. அப்போ சுவிசேஷம் போய் அறிவி சொல்றாரு ஆண்டவர். அப்போ நீ வார்த்தையின்படி நீ சுவிசேஷம் அறிவித்து போனால், இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த அடக்க ஆராதனை தூதர்களை அனுப்பி ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுவார். உன்னை போல ஒரு மனுஷன் போய் அங்கே நின்று, நீ உன்னை போல அங்கே போய் நின்று ஒரு தூதர் என்ன பண்ணுவான், அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவான். தூதர்கள் அந்த வேலை செய்து முடிச்சுடுவாங்க. சொல்றாங்கல்ல, உன்னை போல ஒருத்தர் வந்தாங்க, என்னை போல வந்தாங்க, மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிட்டு தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், வீட்டுக்கு வருவாங்களாம். நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாத இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க வந்துட்டா உடனே ஆண்டவர் அதை கவனிப்பாரு. ஓ, என் இடத்துக்கு நீ இடம் கொடுத்ததுனால, என் சமூகத்துல வந்து உட்கார்ந்தனால அவர் ஒரு தூதன் அனுப்பி என்ன பண்ணுவாரு, என்ன சிஸ்டர் ஒரு தூதன் அனுப்பி ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாரு, அவங்களை குணமாக்குவார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, நான் தேவ சமூகத்துக்கு வந்தோம். கல்யாணத்துக்கு போகக்கூடாது, தேவ சமூகத்துக்கு வந்தோம். எது முக்கியம்னு பார்க்கணும் இந்த நாளில். புரியுங்களா? இயேசு உயிரோடு இருக்கனால அவர் எதையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா.
அப்ப இயேசுகிட்ட வரும்போது இயேசு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடுவார். உன் வேலையை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? அப்போ இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் வசனம். இந்த வசனத்தை கேட்பதுக்கு நீங்க ஆலயத்துக்கு வரும்போது 1000 ப்ராப்ளம் இருக்கும், எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றது ஆண்டவர் தான். எல்லா அசுத்தம் துரத்ததும் அவர் தான். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு பிரியமா வாழ முடியும். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்குமா? நோக்கமாயிருக்கும். ஏன்னா அந்த நீதிமான் என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு பிரியமா வாழுறாரு. அல்லேலூயா. சங்கீதம் 50:15 சொல்லப்படுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். எனக்கு நீ பிரியமா வாழற. வாசிங்க 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருந்தா ஆபத்து வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுவிப்பாரு. அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் கொலோசியர் 3:20 கர்த்தருக்கு யார் பிரியமானவர்கள்? கொலோசியர் 3:20 வாசிங்க, மைக்கில் வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ பிள்ளைகளே எல்லாரும் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் கொலோசியர் 3:20 தானே? கொலோசியர் 3:20. ஆமா, 3:20 ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன செய்திருக்கணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுது யாத்திராகம் 20:12 டக்குன்னு எழுதிட்டு டக்குன்னு பார்க்கணும், பெண்ணில் கரெக்டாக வச்சுக்கணும். உன் தேவனாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடிப்பதற்கு என்ன பண்ணிருக்கணும்? உன் தகப்பனை உன் தாய் என்ன பண்ணிக்கணும்? கனம் பண்ணணும். பிள்ளைகளை தாய் தகப்பனை கனம் பண்ணும் போது அவங்களுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ற? ஆண்டவரே கூட்டுகிறார். அல்லேலூயா. பெருக வைக்கிறார். உபாகம் 27:16 உபாகம் 27:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்ல கடவார்கள். அப்போ தகப்பனின் தாய் என்ன பண்ணக்கூடாது? தூசிக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப லேட்டஸ்டா நான் வரும்போது டிவியில நியூஸ் பார்த்தேன், ஒரு சகோதரன் அவன் தகப்பனை அடிச்சு கொன்னுறாரு. பாத்தீங்களா அவருடைய நிலைமை நாமும்? அப்போ அவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பைபிள் குட்டி வசனம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வசனம் தெரிஞ்சாதான் தப்பு செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை 22:29 வாசிக்கும். மத்தேயுல ஒரு வசனம் இருக்குது, 22:29 வாசிங்க. 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவ வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். பாருங்க, வேத வசனங்களை ஒருத்தர் அறியலைன்னா அவங்க எது சொன்னாலும் தப்பான எண்ணம் வந்துனே இருக்கும். அவங்களுக்குள்ள 2 எண்ணங்கள் வந்துனே இருக்கும். புரியுங்களா? வேத வாக்கியங்களை நீங்க அறியலைன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ள எப்பவுமே தப்பான எண்ணம் வந்துனே இருக்கும். ஏன் தப்பான எண்ணம் வருது? நம்ம வேத வாக்கியங்கள்லாம் என்ன? வேத வாக்கியங்கள் என்ன? வேத வாக்கியங்கள் என்ன அர்த்தம்? நம்ம நல்ல சத்தமா சொல்லுங்க. வசனம் வேற. உங்களுக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சொன்னேன், நான் வேதனா 66 புஸ்தகம் அப்படின்னா நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஆனால் ஏன் அப்படின்னா அதை ரிப்பீட் நீங்கள் போய் வீட்டில் என்ன பண்ணுறதில்ல, பார்க்கறதில்ல, ஹோம் ஒர்க் எடுக்கிறதில்ல. ஏதோ சிஸ்டரை வேலை இல்லாத அவங்க செய்யணுங்கிறதுனால நான் வேலை இல்லாத நான் போகிற மாதிரி நினச்சிட்டு இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் என்ன பண்ணுறதில்ல, அதை எழுதி கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டு மறுபடியும் இங்கே வரீங்க.
புரியுங்களா? அப்ப வேதனான்னு தெரியல. இப்ப வேதனா உனக்கு தெரியல, உன் இடத்துல அநேகம் என்ன பண்ணோம், தப்பான எண்ணம் வந்துனே இருக்கும். இப்ப வேதன்ற வார்த்தைக்கு வேதன் கேட்டா வசனன்றாங்க. புரியுங்களா? அக்கா யாருன்னா கேட்டா அக்கானா அக்கா தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கானா அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க, அப்பதான் அவங்க அக்கான்னு பேர் வருது இல்ல. தங்கைக்கு பெரியவங்க பேர் தான் என்னது, அக்கா அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க அக்கா தான் அக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதனா வசனன்றீங்க, வசனன்னா வார்த்தைன்றீங்க, வார்த்தைனா வேதன்றீங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க, வேதன்றது தனி, வசனன்றது தனி, வார்த்தைன்றது தனி, சத்தியன்றது தனி. இதெல்லாம் எழுதுறாருன்னா எல்லாத்துக்கும் அர்த்தத்தோட எழுதி வச்சிருக்கிறார். உலக மனுஷன புத்தகத்தை எழுதும் போது அவ்வளோ அர்த்தத்தை வச்சு எழுத முடியும்னா, இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த உலகத்தைய ஞானத்தை பெற்றவர், புரியுங்களா? இந்த உலகத்துக்கு அவர் சர்வ வல்லவராக நான் இருக்கிறாரு, சர்வ வல்லவராக, சர்வ வியாபியாக, சர்வ ஞானியா இருக்கிற இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய ஞானம் அது இல்ல. அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர்கள், ஞானமா இருக்கிறவர் வசனத்தை வந்து தாரமாரெல்லாம் எழுத மாட்டார் ஆண்டவர். இந்த வசனங்களை புரியுங்களா? நீங்க வந்து இந்த வசனங்களை சொல்லி தந்தோம். வேதனா என்னன்னு கேட்டா இப்படி சொல்லலாம், 66 புஸ்தகம் தெரியலன்னு சொல்லணும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சேர்ந்தா ஒரு வேதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சார், இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியல வேதம்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வேதனா 66 புஸ்தகம் தெரியல, அதுவும் தெரியல. ரெண்டாவது வேதன்னு சொன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு தெரியலன்னா மூணாவது என்ன சொல்லுவீங்க? மூணாவது என்ன சொன்னா 1189 அதிகாரம் இணைந்தால் ஒரு வேதம். என்னது? 1189 1189 புரியுங்களா? இத்தனை சாப்டர் இணைக்கும் போதுதான் ஒரு வேதம்னு வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்படின்னா நீங்க பதில் ஒரு கேள்விக்கு வேதனா இத்தனை 3 பதில் இருக்கு. இன்னும் நிறைய நம்ம தியானிக்கும் போது வெளியே வருது வேதத்துக்கு பதில்னு. வருமா வராதா? வரும். இதெல்லாம் நம்ம இதை தான் சிந்தித்து சிந்தித்து ஏத்தணும், லோடு ஏத்தணும். அல்லேலூயா. அங்க நாங்க எதுக்கு போயிருந்தோம்? அந்தமானுக்கு 72 மணி நேரம் போன வாரம் அங்கே தான் நடந்துருக்குது, 72 hours ப்ரேயர். அப்போ அவங்க சொல்றாங்க, உண்மையாவே சரக்கு இருக்கு இவங்ககிட்ட அப்படின்றாங்க. என்னது? சரியான ஆளுங்க சரியான நேரத்தில். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஆந்திராவில் புக் பண்ணுறாங்க. அங்கேருந்து போயிட்டு வந்த பிறகு ஆந்திராவில் புக் ஆகுது, மத்திய பிரதேசில் புக் ஆகுது, ப்ளஸ் பஞ்சாபில் புக் ஆகுது. புரியுங்களா? தமிழ்நாட்டில் வேலூரில் சில இடங்கள்ல இருந்து அசோக் நகர், பல இடங்கள்லாம் ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்யும் போது அவர் சொல்லியிருந்தாங்க, சரியான சத்தியங்கள் 72 மணி நேரம் பிரேயரில் அப்படியே இருக்கிறாங்க. 3 நாள் சாப்பிடாம தூங்காமல் அப்படியே இருந்தோம். புரியுங்களா? அங்கேயும் இதே மாதிரி ஹால் இருந்தது. புரியுங்களா? இப்படி நீங்கள் வளர்ந்தா தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். புரியுங்களா? நான் சொன்னேன், நீங்கள் 3 நாள் ஜபம் இருந்தா நம்ம பலவீனமாகுமா பலப்படுவோமா? எப்படி? வசனம் கேட்க கேட்க ஜபத்தில் இருக்க இருக்க நீங்க பலன் அடைஞ்சினே இருப்பீங்க. சாப்பாட்டை மறந்துடுவீங்க, வீட்டை மறந்துடுவீங்க, எல்லாத்தையும். ஏன்னா ஜபத்துல உட்கார 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 என்ன ஆகுது? அபிஷேகம் இறங்கினே இருக்குது. அப்போ அபிஷேகம் நுகங்களை முடிச்சுன்னு இருக்கும், பசி எடுத்துரும், தாகத்தை எடுத்துரும். சிலவங்க பார்த்து எழுந்து வானோட வீட்டுக்கு போனோட போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எங்க இருக்கிற தூக்கெல்லாம் மறந்துடுவாங்க, தூக்கமே வராது. ஏன்னா பலப்படுத்தினே கிறிஸ்துனா சொல்றாரு, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தை என் ஆவினாலே. அப்போ நீ உட்கார 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 எஸ்தர் உட்காந்துருக்கிறாங்க 3 நாள் 3 பகல். அப்போ ஒருத்தர் உட்காரும் போது அனல் கிட்ட உட்காந்தா குளிர் வருமா அனல் வருமா? அனல் தான் வரும். அனல் ஏற 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 என்ன வரும்? உள்ளுக்கிற சுபாவெல்லாம் அழிஞ்சிடும். வசனம் அனல் மூட்டி எழுப்பும், அக்னியா எழும்பும். என் வார்த்தைகள் அக்னியா இருக்குன்னு சொல்றாரு. என் வசனங்கள் அவங்க இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிஞ்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் எரிய 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 வசனம்னாவது உங்களை பலப்படுத்திடுது. 3 நாள்லக்குள்ளேயும் நீங்களே ஒரு கஷ்டம் வரும்போது தானா போய் உட்காந்து ஜோம் பண்ணி, ஒரு வீடு இல்லை, ஒரு 3 நாள் ஊழியம் சேர்த்து சாப்பிடாம தூங்காம ஜோம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டில் உட்காந்து ஒரு 3 நாள் உபவாசம் பண்ண என்ன ஆகும்? வீடு இல்லாதவங்களுக்கு ஆண்டு என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல வீட்டை கட்டி தருவார். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ நம்ம அந்த 3 நாள் உபவாசம் போட்டு வைராக்கியமா பசியை ஒடுக்கி தூக்கத்தை வெறுத்து தேவ சமூகத்தில் உட்காந்து நம்ம துதித்து ஆண்டவர் பாடி நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்ம சிறையிருப்பை மாத்திடுறாரு. அல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு பண்ணி உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார்.
புரியுங்களா? 12 மணி நேரம் ஜெபம்னு சொன்னா இங்கே 12 மணி நேரம் ஜெபம்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கணும்? 6 மணிக்கு 7 மணிக்கு வந்திருக்கணும். புரியுங்களா? வந்தது எத்தனை மணி நேரம் அப்படின்னு வைராக்கியமாக மாதம் ஒரு ஜெபம் நடக்குதுன்னா என்ன பண்ணிடணும்? பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நான் அந்த ஜெபம் முடிக்கிற வரைக்கும் நானும் என் மனைவி, என்னுடைய கணவர், இல்லை என் பிள்ளைகள், என்னோடு கூட 2-3 பேர் உட்காந்து போய் விடுதலை வாங்கி கொண்டு வருவேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. பிச்சைக்காரன் கூட பார்த்தீங்கன்னா கை தொட்டு பிச்சைன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ண, பிச்சை கொடுக்குமான்னு கேட்பான். அந்த பிச்சை கேட்கும் போது உடனே என்ன பண்ணுறாங்க? இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவன் இன்னொரு முறை மறுபடியும் கேட்குறான்னு வச்சுக்க பிச்சை. புரியுங்களா? 4-5 பேர் இருக்கிறான்னா நமக்கு ஏதாவது ஒன்று போடணுன்னு எண்ணம் வரும். 3வது முறை அவன் கை நம்முடைய ட்ரெஸ்ஸில் உடம்புல எங்காவது கை வச்சான்னாவது கேட்கும் போது ஐயா அப்படின்னு கை நம்ம புடவை மேலே அப்படி கை வைக்கிறான்னு வச்சுக்கோ, என்ன செய்வோம்? திட்டுவீங்களா? கொடுத்துருவீங்களா? அவன் கேட்குறான், அப்படியே பிடிக்கிறான், காலில் விடுற மாதிரி வரான், என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருவீங்க. ஒரு முறை கேட்கும்போது கொடுக்க மாட்டோம், 2வது முறை கேட்கும்போது கூட கொஞ்சம் அசதியாக இருப்போம். ஆனால் 3வது முறை என்ன பண்ணுறோம்? கொடுத்துருவோம். கொடுக்க மாட்டோம், கொடுப்போம். ஆனால் பிச்சை கொடுத்தா என்ன நடக்கும்? பைபிள் என்ன சொல்லுது? பிச்சை கொடுத்தா என்ன நடக்கும்? பைபிள் வசனத்தின்படி நம்ம ஒருத்தர் பிச்சை கொடுத்தால் அவங்களுக்கு வசனம் என்ன எழுதி வச்சுக்கிறார் ஆண்டவர்? யார் சொல்றது? பிச்சை நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன நடக்குன்னு கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வாசிங்க லூக்கா 12:33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அப்படின்னா அர்த்தம், பிச்சை நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் என்ன பண்ணுது? சேர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அதே 11:41 வாசித்து பாருங்க. லூக்கா உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? எல்லாம் இடமா ஆயிடுது, சுத்தமா இருக்கும். அப்ப இனிமேல் பிச்சை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கரண்ட் வைத்து காட்டுங்க. நீங்க பிச்சை கொடுத்தா சகலம் உனக்கு என்ன ஆயிடுது? சுத்தமா இருக்குன்னு. நீங்க இந்த வசனம் தெரிஞ்சதா தான் நீ அந்த வேலை செய்ய முடியும். வசனம் தெரியாத என்ன பண்ண முடியாது. அப்போ வசனத்தை இது தியானம் பண்ணி வச்சுக்கிங்கன்னா இது மறக்க மாட்டீங்க. அப்போ எங்காவது போகும்போது, வீட்டிலேருந்து கிளம்பும் போது சர்ச்சைக்கு வெளியே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் செல்லெல்லாம் மாற்றி அந்த வார்த்தையில வச்சுப்பாங்க. புரியுங்களா? உள்ள ஒரு பரிசுத்தமாகி வெளியே வராங்க. அப்புறம் பிச்சை கொடுக்கும் போது இருக்குதுலாம் சகலம் சுத்தமாயிடுது. அல்லேலூயா. உன் கண்ணு சுத்தமாவது, காது சுத்தமாவது, உன் வாய் சுத்தமாவது, வீடு சுத்தமாவது, சத்துரு உங்ககிட்ட வரைய முடியாது. அப்ப இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்ப சுத்தம் வந்துச்சா இல்லையா? அப்ப ஒவ்வொரு காரியம் நீங்க இப்படிதான் என்ன பண்ணோம்? வேதத்துல 22-29 வாசம் மத்தியில அந்த வேத வாக்கியங்களை சரியாத அறியாதனால நமக்குள்ள என்ன வருதான்? என்ன வருது? அப்படியே சொல்லுங்க. தப்பான எண்ணம் வருது. ஒருத்த மேலே எப்போ தப்பான எண்ணம் வரும்? அவங்களுக்கு சரியா நீ அறியலாம் தான் தப்பான எண்ணம் வரும். நீ கரெக்டாக அவங்க பர்ஃபெக்டாக அவங்கள ஆராய்ந்து அறிஞ்சு வச்சிங்கன்னா அந்த தப்பான எண்ணம் என்ன பண்ணாது? வராது. புரியுங்களா? உனக்கு நன்மை செய்யறதுக்காக அவங்க வருவாங்க, அவங்கள நீ தப்பான எண்ணம் கொண்டுருவேன். தப்பாக செய்கிறவங்கள நல்லா எண்ணம் கொண்டுருவேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறியாதனால, நீ வேதத்தை அறியாதனால உனக்கு நன்மை செய்கிறவங்கள நீ தப்பாக யோசித்துப்ப, தப்பாக இருக்கிறவங்கள நல்லதாக யோசித்து அதில் சிக்கி அது பிறகு என்ன ஆயிடுது? 2-2-4 தெரிஞ்சா அவங்க கணக்கில் என்ன பண்ண மாட்டாங்க? ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஆனால் 2-2-2 தான் தெரிஞ்சா அவங்க அடிக்கடி தப்பு பண்ணுவாங்க.
தப்புனாலும் தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கணக்கு கரெக்டாக தெரியணும். அது மாதிரி நன்மை நமக்கு எங்கேருந்து வரும், தீமை யார் கொண்டு வருவாங்கன்னு நம்ம வேதத்தை அறிஞ்சு வச்சுக்கணும்னா, நம்ம இடத்த கரெக்டாக யார் வருவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கும் போது கரெக்டாக அவங்களை கொண்டு வருவார். உங்ககிட்ட தக்கன்னு வந்த வீட்டில் இந்தாங்க இந்த ஒரு 50,000 ரூபாய் வச்சிருங்க, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுத்தா கூட, இல்லை இந்த 50,000 கடவுள் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே போயினேங்கிறாங்க, நீங்கள் பஸ் விட்டு இறங்குறீங்க, இல்லை வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் இந்த 1,00,000 ரூபாய் கடவுள் எனக்கு உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுத்துட்டு போயினேங்கிறாங்கன்னா நீங்கள் வாங்கலாம், வாங்க மாட்டீங்களா? எத்தனை பேர் வாங்குவீங்க? இல்லை எதிர்பார்த்த வீட்டுக்கு வராங்க, இதில் 1,00,000 ரூபாய் இருக்குது, இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போய் நீங்கள் வாங்கலாம், வாங்க மாட்டீங்களா? இல்லை நான் அதை கொடுத்து நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதாவது யார் வாங்குவாங்கன்னா, ஏற்கனவே நீ 1,00,000 ரூபாய் ஜெபம் பண்ணியிருந்ததா கரெக்டாக வாங்கிக்கலாம். நீ 1,00,000 ரூபாய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா அது கள்ள நோட்டை கூட இருக்கலாம். அன்னி குறித்து நீங்கள் வாங்கும் போது விஜிலன்ஸ் உன்னை பிடிச்சின்னு போனான்னா அது வெளியே வர முடியாது. அப்போ உனக்குள்ள நீ ஜெபம் பண்ணியிருந்தா கரெக்டாக என்ன பண்ணுவார் ஆண்டவர்? கரெக்டாக நான் என் ஜபத்துக்கு அதான் நீங்கள் வசனத்தில் வளர்ந்துருந்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கும் போது ஒரு காரியம் வருதுன்னா அதை ஏற்றுப்பீங்க உடனே. இவன் நன்மை, நான் நினைச்சேன் இவர் கொண்டு வராரு, இவன் நல்ல மனுஷன். நீங்கள் நினைக்காத ஒன்று வருதுன்னா அது தப்பாக யோசிப்போம். அப்போதான் அதுக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர், நன்மை தீமை என்னதென்று அறியணும்னா நீங்கள் பலமான ஆகாரத்தை என்ன பண்ணியிருக்கணும்? வசனத்தை நல்லா கற்றுக்கொண்டு இருக்கணும். இந்த வசனத்தை மேலே உனக்கு பசிதாக இருந்திருக்கணும். இந்த வசனத்தை அதிகமாக தேடி இருக்கணும், தியானித்து இருக்கணும். இதெல்லாம் நீ செய்திருந்தனா உன் வாழ்க்கையில் என்ன பண்ணோம்? இன்னைக்கு நம்ம பார்த்தோம், யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்தாரு? கீழ்ப்படிந்து இருந்தனால அவன் போகிற இடத்தெல்லாம் ஆண்டவன் என்ன பண்ணிட்டாரு? தரிசனத்தை வெளிப்படுத்துறாரு. தன்னுடைய எதிரியாக இருந்த ஏசா தன்னை முத்தமிட்டு அன்பு கூறுறாங்க. புரியுங்களா? லாபான் அவன் வீட்டுக்கு போனாலும் அவன் செய்ய வேண்டிய வேலை செய்ய லாபான் அவனுக்கு விரோதமாக எழும்பலை. புரியுங்களா? தேவனே தரிசனமாகி அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் கொடுறார். 2வது வாசித்தோம், ஒருவன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய கற்பனை கை கொண்டு நடந்தால் அவன் எதெல்லாம் கேட்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறாரு. 3வது நம்ம பார்த்தோம், கொலோசியர் 3:20 பார்த்தோம். புரியுதுங்களா? தாய் தகப்பனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறாங்களோ, பிரியமா இருக்கிறாங்களோ, தேவன் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தீர்க்க ஆயுசை கட்டளையிடுறாரு. அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு பிரியமாய் வாழ்ந்து காட்டுறீங்களா? நீ வேதத்துக்கு இரவு பகல பிரியமா இருந்தா உன் வாழ்க்கை, உன் நடைகள் எப்படி இருக்கும்? உன் வழி எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, இல்லை பிசாசுக்கு பிரியமா இருக்குமா, இல்லை மனுஷனுக்கு பிரியமா இருக்குமா? உன் வழி எப்படி நீ ஜோடித்துப்பட்டு இருக்கிறாய் அப்படிதான் இருக்கும். நீ ஆண்டோடைய இரவு பகலா இந்த வேதத்தை தியானம் பண்ணி அவருக்கு பிரியமா வாழ்ந்தால் அவர் கர்த்தருக்கு பிரியமா மாறின வழி. இந்த வேதத்தை நீ விட்டுட்டு ஜபத்தை விட்டுட்டு இஷ்டம் போல நான் மனுஷனுக்கு பிரியமா இருக்கணும், இல்லை நான் யாருக்கு பிரியமா இருக்கணும், உலகத்துக்கு பிரியமா இருக்கணும்னா பிசாசு பயன்படுத்திடுவான், இல்லை மனசு பணிச்சு பண்ணிடுவான். நமக்கு வர நன்மை அத்தனை என்ன பண்ணிடுவான்? கெடுத்துடுவான். புரியுங்களா? அப்ப நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா உன்னுடைய சத்துரு என்ன பண்ணுவான்? உன்னோட சமாதானமா இருக்கும்படி. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நம்ம லஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால என்னென்ன பிரியமா இருந்தா இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்று கர்த்தர் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரே தொழுது கொள்ளுவது. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களோடு ஆண்டவரே காலை சரியாக 7 மணியிலிருந்து இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் உம்முடைய இரக்கம், தயவு எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இவ்வளவு நேரமாக நாங்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்குலம் அவனோடு சமாதானமாக இருக்கும்படி செய்வார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வழி உமக்கு பிரியமாய் இருப்பதற்கு உம்முடைய வேத வசனங்களை இரவும் பகலமாக நாங்கள் தியானிக்கிறவளாக
ஆண்டவரே கனி கொடுக்கிறவளாக, நீங்கள் செடி நாங்கள் கொடி ஆண்டவரே. அந்த கொடியில மிகுந்த கனிகள் இருந்தால் எனக்கு சீசராக இருப்பின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதா மகிமைப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்துக்கு மேல நாங்கள் பசிதாகும், ஜெபத்தின் மேல் பசிதாகும், சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே பசிதாகும், என்னுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் வருவது பசிதாகமா இருக்கு. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தாலும் உமக்கென்று நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுடைய பாதத்துல காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரையும் பேர் ஆசீர்வதிங்க. நடத்துகிற அருமையான சகோதரி, அவர் பிள்ளைகள், குடும்பத்தை, கணவர் எல்லாரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது கூட உணவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த இடத்துல உணவுகள் ஆண்டவரே, ஆவிக்குரிய உணவுகள், சரீர உணவுகள் எப்போதும் வருகிற ஒவ்வொருவருக்கும் அது திருப்தியா இருக்க உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.